வணக்கம். அண்ணன் சுரேஷ் ராஜகுமாரி அவர்களுடைய மிக சிறந்த சமூக கண்ணோட்டத்தோடு சிறை படத்தை எல்லாரோட சேர்ந்து நானும் பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். பொதுவாக படம் பார்க்குறது அப்படின்னா அந்த 2 மணி நேரம் உட்கார்ந்துருக்கணும், அந்த சத்தத்துக்கு பயந்துட்டு இல்லை வரக்கூடிய காட்சிகளுக்கு பயந்துட்டு தேட்டர் பக்கமே வராத என்னை போன்ற இளைஞர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இந்த படத்தை பார்க்கணும். ஏன் அப்படின்னா நிறைய இடங்களில் சமூகத்தினுடைய குறியீடுகளை காமிச்சிருக்காங்க. குறிப்பாக நம்ம தலைமுறைக்கு மறைக்கப்பட்ட பெயர்களை திரும்ப எடுத்திருக்காங்க. முன்னாள் நீதியரசர் நீதிபதி ஐயா ரத்னவேல் பாண்டியன் அவர்களுடைய பெயரை எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல ரொம்ப சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூகங்களிலிருந்து அதிகாரத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு தான் எளிய மனிதர்களை பற்றிய புரிதல் இருக்கும். ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடியவர்களை தாண்டி மக்களிலிருந்து ஒருவர் அதிகாரத்துக்கு வரப்போ அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்றதை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப நுணுக்கமாக நுட்பமாக பெயர்கள் எல்லாமே தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த பெயரில் இதை பார்க்கக்கூடிய நீங்கள் யாராவது ஒருத்தர் கூட இருக்கலாம். அதிகாரத்திற்கு வரக்கூடியவர்கள் முடிஞ்ச அளவுக்கு எளியவர்கள் பக்கம் நிற்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இஸ்லாமியர் பெயர் அப்படின்னு சொன்னாலே இந்த சமூகம் அவங்களை என்னவா பார்க்குது, அதுவும் இந்த குறிப்பிட்ட ஒரு 10 வருடத்தில் 15 வருடத்தில் தமிழ்நாட்டில் கூட இஸ்லாமியர்கள் மீதான பார்வையை குறிப்பிட்ட சமூகத்தினர் எப்படி மாற்றிருக்காங்கன்றதையும் ரொம்ப ஆழமாக பதிவு செஞ்சுருக்காங்க. பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க ரொம்ப வெக்கத்தோடு இருக்கணும், நாணத்தோடு இருக்கணும், தன்னுடைய காதலை கூட மறைச்சிட்டு பெண்மையை பாதுகாக்கணுன்ற தேவையெல்லாம் இல்லை. ஒரு பையனை பிடிச்சிருந்தா அந்த பொண்ணே போய் சொல்லலாம், அந்த பையன்தான் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக உறுதியாக நிற்கலாம். உறுதியாக நிற்கிறப்ப ஒரு ஜாதிய சமூகம் அதற்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொரு பொண்ணு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பையனுக்கு எதிராக மாற்றுவாங்க அப்படின்றத தாண்டி இன்னொரு பொண்ணும் அவங்க கூட நிற்க முடியும். குடிகாரனாகவே இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த ஜாதிக்காரன்றதை தாண்டி நல்ல மனிதர்களை தேடுங்க, மதம் ஜாதியை கடந்து மனிதர்களை தேடுங்கள், எளியவர்கள் பக்கம் அதிகாரம் இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. நாங்கள் சட்டம் படிக்கிறப்ப ஹியரிங் போத் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி இயற்கை நீதி நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு வரும். அந்த ஹியரிங் போத் சைட்ஸ் பெரும்பாலும் கேட்கப்படுகிறதா அப்படின்ற கேள்விக்கு இந்த படம் பதில் கொடுத்துருக்கு. ஒரு பக்கம் மட்டும் கேட்டு எழுதப்படக்கூடிய தீர்ப்புகளோ அல்லது எந்த பக்கமுமே கேட்காமல் நாள் தள்ளி விசாரணை கைதியாகவே இருந்தால், அதுவும் அவர் இஸ்லாமியராக இருந்தால் அவங்க நிலைமை என்னவா இருக்குன்றத சொல்லியிருக்காரு. எல்லா வகையிலும் சமூக கண்ணோட்டத்தோடு இன்றைய தலைமுறைக்கு தேவையான ஒன்றை ஒரு 10 புத்தகம் படித்து தெரிஞ்சுக்கிறது, நிறைய மேடை பேச்சுகள் கேட்டு தெரிஞ்சுக்கிறத ஒரு 2 மணி நேரத்தில் எந்த அளவிற்கு வணிக ரீதியாகவும் அதை தொட முடியுமோ அந்த இடத்தில் தொட்டிருக்கிறார்கள். அனைவரும் அதை நிச்சயமாக திரையரங்கில் போய் பார்க்க வேண்டும். அனைத்து தோழர்களுக்கும், குறிப்பாக இந்த படத்தினுடைய குழுவினருக்கும், இயக்குனர் அண்ணன் சுரேஷ் ராஜகுமாரி அவர்களுக்கும் மனம் நிறைந்த பாராட்டுக்கள். நன்றி. சிறை படம் பார்த்தேன். நான் பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் சினிமா பார்க்குற மாதிரி படம் பார்த்தா அழுவுறது, சண்டை காட்சி வந்தால் காதை முடிக்கிறது, அப்புறம் எதுக்கு இவ்வளோ சோகமாக படம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறது, அந்த மாதிரியான ஒரு சினிமா பார்க்குற பழக்கமுள்ள ஆள் தான். அதே மாதிரி சிறை படத்தையும் பயந்துக்கிட்டு தான் பார்த்தேன். ஏன்னா முதல்ல சிறை, அப்புறம் அதில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர், ஆனால் அவர் ரொம்ப நல்லவர், அவருடைய அதிகாரத்தை கொஞ்சம் எளியவர்களுக்காகவும் பயன்படுத்துகிறாரு. ஆனால் மற்ற எல்லா படத்துலையும் இருக்க மாதிரி அவர் காசுக்கு லஞ்சம் கொடுக்க மாட்டார், வாங்க மாட்டார், அதுக்காக சண்டை போடுவார், அப்படியெல்லாம் இல்லை. எங்கே காசு கொடுக்கணுமோ அவரே லஞ்சம் கொடுக்குறாரு. இந்த மாதிரியெல்லாம் ஒரு யதார்த்தமான மனிதன் சிறைத்துறையில். அது அவர் ஆர்ம்ட் ரிசர்வ் போலீஸு. அவர் ஒரு சிறைச்சாலை கைதியை கூட்டிகிட்டு போகிறாரு. வழக்குக்கு அவரை ஆஜர்படுத்தி இந்த வழக்கு விசாரணை தொடங்குற வரைக்கும் அவங்க விசாரணை கைதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிற பயணத்தில் பார்க்குற அவர் கூட்டிகிட்டு போகிற ஒரு கைதி, அந்த கைதியோட ஒரு கதை, அதுதான் அந்த படம். அது கதையெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. என்னென்னா நிறைய பேர் கோர்ட்டை பார்க்குறவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஒரு கோர்ட்டுக்குள்ளே போய் பார்க்கணும், ஒரு கிரிமினல் கோர்ட்டுக்குள்ளே போய் பார்க்கணும். ஒரு பஸ்ஸு நிற்கும்,
அங்கேருந்து கைதிகளை விலங்கு போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த பஸ்ஸு வர்றப்ப ஒரு 10 குடும்பம் எந்திரிச்சு ஓடும் அந்த பஸ்ஸை நோக்கி. போலீஸ் பஸ்ஸோ இல்லை வெளியிலேருந்து வர்ற வண்டியோ அந்த கைதிகளை கூட்டிகிட்டு வர்ற அந்த வண்டியை நோக்கி ஒரு 10 குடும்பம் வந்து ஓடும். அவங்க வந்து கையில் சாப்பாட்டு பொட்டலம் வச்சுருப்பாங்க, வேறு ஏதாவது கையில் அந்த பையனுக்கோ அந்த அப்பாவுக்கோ அண்ணனுக்கோ கொடுக்கறதுக்காக தூக்கிட்டு ஓடுவாங்க. அவங்க திரும்பி போகிறப்போ அவங்க அப்படியே அதை பேசிக்க முடியாமல் ஏதோ 4 வார்த்தை பேசிட்டு போவாங்க. அவங்க எதுக்கு இப்போ கோர்ட்டுக்கு வந்தாங்க, எதுக்கு திரும்பி போகிறாங்க யாருக்கும் தெரியாது. அப்படி ஜட்ஜி கேட்பாரு, ஓகே அடுத்த வாய்தா அப்படின்னு தேதி போடுவாங்க. இப்படியான லட்சக்கணக்கான வழக்குகள் நாடு முழுக்க இருக்குது. அப்படி அழைச்சிக்கிட்டு வந்து கோர்ட்டுக்கு வந்துட்டு போகிற ஒரு கைதி அவர் ஒரு முஸ்லீம் கைதியாகவும் இருந்துட்டா என்னென்ன பிரச்சனை அவருக்கு இருக்குது, அந்த அவருடைய வழக்கு தான் என்ன அப்படிங்கிறத அப்படி ஒரு 2 மணி நேரம் நமக்கே அப்படியே சீட்டு நுனியில் வந்து உட்காந்துக்கிற மாதிரியாக இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நான் சொன்னேன், எனக்கு துயரமான படங்கள் வந்து அவ்வளோ பிடிக்காது. சில சமயம் கேட்டுக்குவேன் முன்னாடியே கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு. இல்லை ஏங்க அதை கேட்டால் படம் எப்படி இருக்கும்பாங்க. ஆனால் அந்த கடைசியில் என்ன ஆகுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். இந்த படத்தை வந்து பார்க்கணும். இந்த கதை கிளைமேக்ஸ் எல்லாம் இல்லை, இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கணும். நாட்டில் நம்மளை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பார்க்குற மனிதர்களோட வாழ்க்கையில் என்ன நம்ம பார்க்காத பக்கம், நம்ம ஒருத்தரை பற்றி எப்படி நினைக்கிறோம், அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் இவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக கதை சொல்லணும் அப்படின்னா அது உண்மையிலேயே பெரிய வேலை தான். இந்த மாதிரி ஒரு கதையை அதை ஒரு நிமிடம் கூட நமக்கு ஒரு சோர்வு தட்டாமல், பாட்டு வருதா டைமை பார்க்காம அப்படி கிடுகிடுன்னு ஓடுற மாதிரி எடுத்திருக்கிறதுக்காக இயக்குனர் சுரேஷ் தானே, சுரேஷ் ராஜகுமாரி, அவங்க அம்மா பேரை வேற கூட வச்சுருக்காரு. அதுக்கு முழுமையான ஒரு மரியாதையை கொடுத்துருக்காரு. நம்முடைய இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரிக்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பு அவங்களுடைய குழுக்களுக்கும் என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நம்ம என்னை மாதிரி படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுற எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். அவ்வளோதான். இயக்குனர் சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்தில் என்னுடைய இனிய நண்பர் தமிழ் அவர்களுடைய திரைக்கதையில் வெளியாக இருக்கக்கூடிய சிறை திரைப்படத்தை இன்றைக்கு நண்பர்களோடு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மிக சிறப்பானதொரு திரைக்காவியத்தை படைத்திருக்கிறார்கள். சிந்தையில் அதிகார அகந்தை இருப்பவர்களை விடுதலை செய்வதற்கான ஒரு கலைப்படைப்பாக இது வெளியாகி இருக்கிறது. இன்றைய தமிழ்நாட்டினுடைய சூழலில் இந்த திரைப்படம் மிக முக்கியமானதொரு பேசுபொருளை வைத்திருக்கிறது. இந்த திரைப்படத்தை பற்றி நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் அவசியம் இந்த திரைப்படத்தை திரையில் வந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த திரைப்படத்தில் ஒரே ஒரு காட்சி, அது தமிழ் சமூகத்திற்கு இன்றைக்கு என்ன தேவை என்பதை உணர்த்தியிருக்கக்கூடிய காட்சி. கதாநாயகன் ஒரு இஸ்லாமியன், கதாநாயகி ஒரு ஹிந்து பெண். இவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு காவல்துறை அதிகாரி, அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், இறை மறுப்பாளர். ஒரு காட்சி, அந்த பக்கம் அந்த ஹிந்து பொண்ணு இந்த இஸ்லாமிய இளைஞனுக்காக ஹிந்து சாமியை கும்பிட்டுட்ருப்பா, இந்த பக்கம் அந்த இஸ்லாமிய இளைஞன் தொழுகை செஞ்சிட்ருப்பான் அந்த ஹிந்து பொண்ணோட சேரணுங்கிறதுக்காக. இந்த இருவருக்கும் நடுவில் பாலமாக இறை மறுப்பாளர்கள், கடவுள் மறுப்பாளர், பெரியாரிய சிந்தனையாளராக அந்த படத்தில் அந்த காவல்துறை அதிகாரியாக விக்ரம் பிரபு இருப்பார். இதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் மத நல்லிணக்கத்திற்கு பாலமாக இறை மறுப்பாளர்கள், கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள், பெரியாரிஸ்டுகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஒரு காட்சியில் மிக துல்லியமாக விளக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் சிறை. ஆக சிறந்த படைப்பு. இன்னும் காட்சியாக விவரிப்பதற்கு அவ்வளவு விடயங்கள் இந்த திரைப்படத்தில் இருக்கின்றன. நீங்கள் அதை திரையில் கண்டு மகிழ்வதே பொருத்தமாக இருக்கும். குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வந்துட்டு ஆரம்ப காலத்தில் பார்க்கும்போது மக்களுக்கு நல்ல கருத்துக்களையும் நல்ல நெறிமுறைகளையும் செயல்பாட்டுகளையும் அடையாளமாக ஆதாரமாக முன்னிலைப்படுத்தும். இதுதான் கலைத்துறையுடைய பங்களிப்பு. கலைத்துறை சார்ந்தவர்களும் ஒரு பத்திரிகைக்காரர்கள் தான். அப்படி தான் கலைத்துறை முன்னிலைப்படுத்தி வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலைத்துறை இந்த சமுதாயத்தை பழுது பார்க்கும் களமாக இல்லாமல் பொழுதுபோக்கும் களமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுரேஷ் அவர்கள் இந்த படத்தை எடுத்து உண்மையை பேசியுள்ளார், உண்மையை உறக்க பேசியுள்ளார். இவர் எதை பேசியுள்ளார், எப்படி பேசியுள்ளார் என்றால் உண்மையை பேச தொடங்கியுள்ளார், ஆரம்பித்துள்ளார். இனி கலைத்துறை சார்ந்தவர்கள் உண்மையை பேசுவார்கள். எத்தனை உண்மைகள் மறைக்கப்பட்டிருந்தாலும் உண்மைகள் பேசும்போது ஒரு பயம், ஒரு அச்சம், உணர்வுகள் இருக்கும். அந்த உணர்வுகளை தகர்த்தெறிந்து இனி யார் வேண்டுமானாலும் உண்மையை பேசலாம், உண்மையை சொல்லலாம் என்ற நிலைக்கு
உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆகவே இவரை பார்க்கும்போது நமக்கு பெருமையாக இருக்கின்றது. கலைத்துறை எவ்வளவு தூய்மையான துறை என்பதை இன்னும் உணர்த்துகின்றது. ஆகவே கலைத்துறை பற்றி பல விமர்சனங்கள் இருந்தாலும் கலைத்துறையில் எப்படியும் சாதிக்க முடியும், எப்படியும் சாதனை கொண்டு வர முடியும், உண்மையை உறக்க சொல்ல முடியும், எளிய மக்களின் குரலாக இருக்க முடியும் என்பது ஒரு பத்திரிகையாளர்கள் என்ற அடிப்படையில் இருப்பார்களோ அதே போல ஒரு இயக்குனர் பத்திரிகையாளரை விட பல மடங்கு உயர்ந்து ஒரு கருத்தை ஓங்கி சொல்லியுள்ளார். ஆகவே இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சிறை, அந்த சிறை என்று சொல்லும்போது அந்த கைரேகையுடன் அந்த எழுத்துக்கள் பதிவுபட்டிருக்கின்றன. ஆகவே காலகாலமாக பழியை சுமத்தப்பட்ட ஒரு நிலையை அதை அகற்றி மனித நேயத்துடன் ஒன்றுபட்டு வாழலாம் என்ற கருத்தை, ஆழமான சிந்தனையை விதைத்துள்ளார்கள். கண்டிப்பாக இதை விதைத்த நிலையில் பார்க்கும்போது பெரும் ஆழமரமாக இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நம்பிக்கை இருக்கின்றது. நான் மதிப்பிற்குரிய சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய உள்ளார்ந்த நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவரை போன்ற இன்னும் பல இயக்குநர்கள் உருவாக வேண்டும் என்ற நிலையில் கண்டிப்பாக நாடு மிகப்பெரிய நாடாக இருக்கும். சாதி மதம் இனத்திற்கு அப்பாற்பட்டு ஒன்றுபட்டு வாழக்கூடிய நிலைக்கு ஒரு உயர்வான சிந்தையை உருவாக்கும் என்பதை நான் மனப்பூர்வமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி சுரேஷ். நன்றி. உயிர் போகும் பொழுது தொண்டைக்குடி அடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது அந்த 2.5 மணி நேரமும் ஒவ்வொருடைய தொண்டை குடையும் அடைத்தது ஒவ்வொரு காட்சிகளும். அது இசைகளாக இருந்தாலும் சரி, அந்த படத்தில் வைத்திருக்கக்கூடிய குறியீடுகளாக இருந்தாலும் சரி, காட்சி அமைப்பாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுமே யதார்த்தத்தை இந்த படம் பேசியிருக்கு. இந்த நேரத்தில் சொல்ல விரும்புவது, ஆர்கே செல்வமணி அவருடைய பேட்டியில் சொல்லியிருப்பார், எப்படி இருந்த கிராமங்களை இந்த தமிழ் சினிமா எப்படி மாற்றிவிட்டது என்று சொல்லி அவருடைய அனுபவத்தை சொல்லியிருப்பார். ஒரு முஸ்லீமை எந்த அளவுக்கு கிரிமினலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கிரிமினலை செய்து ஒரு மத நல்லிணக்கமான இருந்த பூமியை எவ்வளவு நாசம் செய்திருக்கிறது சினிமா என்று சொல்லி அந்த ஆர்கே செல்வமணி அவருடைய பேட்டியில் பேசியிருப்பார். உண்மையிலே அந்த சினிமா துறை மீதான 100 ஆண்டு கால சினிமாவில் 50 ஆண்டு காலுக்கு மேல் முஸ்லீம்களை தீவிரவாதியாகவும் மதவாதியாகவும் காட்டி பிளவுவாத அரசியல் செய்த சினி அந்த திரையுலகத்தில் இப்பொழுது வந்திருக்கூடிய இந்த திரைப்படம் அந்த அத்தனை அழுக்குகளையும் துடைத்திருக்குன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி உண்மையிலே அது சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, அந்த கைதி தப்பிச்சு ஓடுவதற்கான ஒரு வாய்ப்பே ஏற்படும். ஆனால் தப்பிச்சு போக மாட்டான். அப்போ அந்த எஸ்கார்டு கேட்பார், உனக்கு வாய்ப்பு கிடைச்சிது, நீ ஏன் போகலை அப்படின் பொழுது, என் பேர் பிரச்சனை சார், நான் அப்துல், நான் தப்பிச்சு போனேன், எங்கே போவேன் அப்படின்னு அந்த ஒரு பையன் அந்த கைதி கேட்பாவில். உண்மையிலேயே நம்ம எல்லாரும் ஃபாத்திமா லத்தீஃப் தெரியும், ஐஐடியுடைய மாணவி. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கலாம். கேரளாலேருந்து இங்கே படித்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கலாம். அந்த தற்கொலையின் பொழுது அவர் எழுதி வைத்த கடிதத்தில் இருந்த என்னென்னா, என் மரணத்திற்கு என்னோட பெயர் தான் காரணம் அப்படின்னு. அந்த வலியை இந்த படம் பேசியது. ரெண்டாவது, பல்வேறு சம்பவங்களை ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும், குறிப்பாக சிறைவாசிகளோட வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த படம் கோர்வையாக பேசியிருக்கு. உண்மையிலே இந்த படத்தை ரொம்ப தைரியமாக எடுத்த தோழர் சுரேஷை நாங்கள் மனதார பாராட்டுறோம். அந்த குறியீடுகளும் பெயர்களும் எங்களோட வலியை பேசியிருக்கிறீங்க. இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களுடைய வலிகளை, வேதனைகளை இன்னைக்கு சுரேஷ் ராஜகுமாரி பேசியிருக்கார். மனதார பாராட்டுறேன். இது ஒரு படமாக பார்த்துட்டு போகணும்னு சொன்னால் அதனால் அவருக்கும் பெரிய வெற்றி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி இன்று சிறைகளில் தொடர்ந்து இது மாதிரி நடக்குது. இது முழுக்க முழுக்க நீதித்துறையுடைய அலட்சியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார், அம்பலப்படுத்தியிருக்கிறார். இந்த படத்தை தயவுசெய்து, ஐயா முதலமைச்சர், நான் கையெடுத்து கும்பிடுறேன், இதுவரை நான் கும்பிடுனதில்லை, தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைத்துறை அவ்வளோ மோசமாக இருக்குது என்பதை தயவுசெய்து நீங்கள் உணருங்கள். இந்தியாவில் இந்த மாதிரி விசாரணை கைதியாக கிட்டத்தட்ட 3900 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது. அதில் 1500க்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறாங்க. இந்தியாவிலே அதிகமான சிறைச்சாலைகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. ஜம்மு காஷ்மீரை விட 35% மேற்பட்ட சிறைவாசிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆக ஐயா முதலமைச்சர் அவர்கள் இந்த படத்தை தயவுசெய்து பார்க்கணும். எப்படியாவது நீங்கள் முயற்சி செய்யுங்க. ரெண்டாவது, நீதிபதிகள் பாருங்கள். உங்களுடைய எதையுமே வாய்தா மட்டுமே போடுறதுனால எவ்வளோ இப்போ வாழ்க்கை நாசமாக போகுதுன்னு சொல்லி பார்க்கணும். தோழர் சுரேஷ் ஒரு கதை எடுத்திருக்கிறார். இன்னைக்கு எங்கள் கையில் ஒரு 19 கதையுடைய கான்செப்ட் இது. ஒரு சிலிண்டர் வெடிப்பு, அதை தொடர்ந்து 19 அப்பாவிகள் இன்னும் கூட 4 ஆண்டுகளாக 3 ஆண்டுகளாக விசாரணை கைதியாக இருக்கிறாங்க. இதை 4ஆம் தேதி நாங்கள் கோயம்புத்தூரில் வெளியிட இருந்தோம். அதை இப்பொழுது தோழர் மூலமாக வெளியிடுறத நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருந்த பத்திரிகை நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கம், நன்றிகள். சிறை சமீப காலத்தில் நான் பார்த்த திரைப்படங்களில், குறிப்பாக அந்த நீதிமன்ற காட்சியில் சிறை கைதியாக
அப்துல் ரவுப்பாக நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட அவனும் அவன் நேசித்த காதலியும் நேருக்கு நேராக பார்க்கின்ற அந்த தருணத்திலிருந்து படம் முடிகின்ற வரையில் என் கண்களில் இருந்த நீர் முழுவதுமாக நான் துடைத்து கொண்டே இருந்தேன். ஒரு மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு படைப்பை இந்த படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் அவர்கள், அவருடைய தாயார் ராஜகுமாரி, சுரேஷ் ராஜகுமார் என்ற அந்த இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவருடன் பணியாற்றி இன்றைக்கு தனியாக ஒரு திரைப்படத்தை அவர் இயக்கியிருக்கிறார். இது ஒரு முதல் படம் இயக்கியது போலே தெரியவில்லை. படத்தின் தொடக்கத்திலிருந்து படம் முடிகின்ற வரையில் மிக நேர்த்தியாக, மிக அழகாக கதை களத்தை அவர் நகர்த்தியிருக்கிறார். எந்த இடத்திலும் ஒரு ஆபாசம் இல்லை, ஒரு அருவருக்கத்தக்க வசனம் இல்லை. குறிப்பாக இன்றைக்கு இந்தியாவில் மதத்தின் பெயரால் மக்களை எப்படி பிளவுபடுத்துகிறார்கள் என்பதை கூட ஒரே ஒரு காவல் உதவி ஆய்வாளருடைய அந்த சொல்லின் ஊடாக, தமிழீழ மண்ணில் கொத்து கொத்தாக நம் தொப்புள் கொடி உறவுகள் அங்கு சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் படுகொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டில் முதலில் தன் உயிரை தந்திட்டவன் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் ராவ். அவருடைய பெயரை சொல்லி அந்த உதவி ஆய்வாளர் நானும் ஒரு முஸ்லீம் தான் என்று சொல்லுகின்ற போது அடுத்த வரி சொல்லுகிறார், நான் ஒரு தமிழன், நான் ஒரு இந்தியன் என்று. ஆக இந்த மண்ணில் வாழ்கின்ற எமது இஸ்லாமிய உறவுகள் அவர்கள் அந்நிய தேசத்திலிருந்து இந்த மண்ணுக்கு வந்தவர்கள் அல்ல, இந்த மண்ணின் பூர்வீக குடிகள். அவர்கள் ஏற்றுக்கொண்ட இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கத்தை வைத்து இங்கு அவர்களை தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் சித்தகரித்து மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற சக்திகளுக்கு ஒரு சரியான சாட்டை அடி அந்த ஒரு வார்த்தைகள். அதற்கு பிறகு நீதிபதியாக நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நீதி அரசர் அவர்கள் மக்கள் நீதிபதியாக என் கண்முன் விரிந்தார். சமீபத்தில் கூட இது போன்ற அடித்தளத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீதி வழங்கி தண்டிக்கப்பட்டிருக்கிற செம்மல் என் கண்முன் வந்தார். அதே நீதிபதி மாறி இன்னொரு அமர்வில் அப்துல் ரவுப் நிறுத்தப்படுகின்ற போது அமர்ந்த நீதிபதி தற்போது நீதியரசர்கள் எப்படி நீதி பரிபாலன முறையை கையாளுகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக தான் சொல்ல வந்த கருத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சமூகம் புரிந்து கொள்ளட்டும் என்கிற அடிப்படையில் மிக நேர்த்தியாக அழகாக நம்முடைய இயக்குனர் அவர்கள் அதை காட்சிப்படுத்தியிருந்தார். இந்த படத்தின் கதை ஆசிரியர் அவர்களும் வசனகார்த்தா அவர்களும் படத்தின் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் உண்மையிலேயே தமிழ் சமூகம் மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலை எடுக்க வேண்டும். நாம் அனைவரும் சேர்ந்து அவர்களை மனதார பாராட்ட வேண்டும். அந்த அப்துல் ரவுப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயில் விதிக்கப்பட்ட அந்த விதிக்கப்படாத விசாரணை கைதி அவர் கையிலே வச்சிருக்கிற அந்த மஞ்சள் பை ஒரு விநாயகர் படம் பொறித்த ஒரு பை. அவர் காதலித்த அவருடைய காதலி ஒரு இந்து சமூகத்தைச் சேர்ந்த பெண். ஆக கதை களத்தை எப்படி இரு சமூகங்களும் இந்த தமிழர் நிலத்தில் ஒரு புரிதலோடும் ஒரு பக்குவத்தோடும் வாழ்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த படத்தை நம்முடைய இயக்குனர் அவர்கள் இயக்கி தந்திருக்கிறார்கள். நாம் எப்போதும் சொல்வது போல் இது தமிழர் நிலம், இது தந்தை பெரியார், இங்கு புரட்சியாளர் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், இங்கு தமிழ் தேசிய தந்தை ஐயா புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன் போன்ற எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் இந்த மண்ணை எவ்வளவு மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்து பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சிகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு படம், சமூக நல்லிணக்கத்திற்கு உரிய ஒரு படம். அதாவது மிகப்பெரிய பொருள் செலவில் இந்த படம் எடுக்கப்படவில்லை. ஒரு பேருந்து, காவல் நிலையம், சிறை, நீதிமன்றம், அவர்கள் பயணித்த மகிழுந்து அல்லது இது போன்ற ஒரு அற்புதமாக ஒவ்வொரு கதை களத்தையும் மிக அழகாக நேர்த்தியாக நகர்த்தியிருக்கிறார்கள். நான் இந்த படத்தை உண்மையிலேயே ரொம்ப நாட்களுக்கு பிறகு விடுதலை பார்த்தேன். நான் திரையரங்குகளில் அதிகமாக படம் பார்ப்பதில்லை.
இது போன்ற முன்னோட்ட காட்சியும் அதிகமாக திரை நண்பர்கள் அழைக்கின்ற போது செல்வதில்லை. காரணம், அதில் ஏதாவது நமக்கு உடன்படாத கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் நாம் அதை பாராட்டி பேச வேண்டும் என்கிற சூழல் நம் தள்ளப்படலாம் என்று நான் தவிர்த்து விடுவேன். ஆனால் உண்மையிலேயே இந்த படத்தை பார்க்கின்ற போது, குறிப்பாக இடைவெளிக்கு பிறகு படம் முடிகின்ற வரையில் என்னால் கண்ணீரை துடைக்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் மக்களின் மனங்களை மிகவும் ஒரு கனத்த ஒரு இதயத்தோடு தான் நான் இடைவெளிக்கு பிறகு அந்த படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த வகையில் இன்றைய தமிழ்நாட்டுக்கு, தமிழ் சமூகத்திற்கு தேவையான ஒரு படைப்பை நம்முடைய இயக்குனர் அவர்கள் தந்திருக்கிறார். அவருக்கும் அவருடைய குழுவுக்கும், இது போன்ற கதையுள்ள படத்தை தயாரிப்பதற்கு முன்வந்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும். இதற்கான காட்சி அமைப்புகள், ஒளிப்பதிவாளர்கள் எல்லாம். அதில் இன்னொன்று, அந்த சிறை அவர் அனுமதி பெற்று எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அது வேலூர் சிறையினுடைய அப்படியே அந்த சிறை காட்சி. நான் உடனே நம்முடைய அருமை தோழர் செந்தில்வேலிடம் சொன்னேன், இது அப்படியே சிறையில் நடப்பது போலே நடக்குது, ஒருவேளை இது அனுமதி வாங்கி எடுத்திருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அவர்கிட்ட எழுப்பினேன். உடனே இடைவெளிக்கு பிறகு நம்முடைய தோழர் அருள்மொழி அக்காவும் அதை என்கிட்ட கேட்டாங்க. அந்த அளவுக்கு அப்படியே ஒரு உண்மையான தத்துரூபமான காட்சிகள். அது திரு விக்ரம் பிரபுனுடைய நடிப்பு, கதாநாயகனுடைய நடிப்பு, கதாநாயகனாக அவருடைய நடிப்பு, அவருடைய காதலியாக இருந்த அவர் யதார்த்தமான அந்த நடிப்பு, அவருடைய அம்மா, அவருடைய சகோதரி, அதில் வில்லனாக நடித்திருந்தவர்கள் கூட அவரவருடைய பாத்திரத்துக்கு ஏற்றவாறு இந்த படத்தில் மிகச்சிறப்பாக தங்களுடைய அந்த கதை பாத்திரங்களை ஏற்று தமிழ் சமூகத்திற்கு ஒரு நல்ல ஒரு படைப்பை நமக்கு இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள் தந்திருக்கிறார்கள். அவருக்கும் அவரை உருவாக்கிய அவருடைய குரு நம்முடைய விடுதலை படத்தை தந்துட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு விடுதலை படையை, தமிழ் தேசிய போராளிகளை, புலவர் கலிய பெருமாளை, தோழர் தமிழரசனை, அவரோடு அந்த படையில் நின்று பணியாற்றிய எண்ணற்ற தோழர்களை கொண்டு சேர்த்தவர்களுக்கும், குறிப்பாக அதில் காவலர்கள் அவரை பற்றி சொல்லணும். ஏன்னா நானும் பல வழக்குகளுக்காக நீதிமன்ற காவலர்களோடு பயணித்திருக்கிறேன். உண்மையிலேயே மனச்சாட்சியோடு இது போன்று கடநிலை காவலர்கள், காவல் உதவியாளர்கள், இந்த ஏட்டையா என்று சொல்லவர்கள்லாம் மனவிட்டு அந்த விசாரணை கைதிகளோடு பேசுவாங்க. அவங்களுடைய இன்ப துன்பத்தில் பங்கெடுத்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு எப்படியாவது அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று விக்ரம் பிரபு அவர்களுடைய அந்த கதை சார்ந்த அவருடைய நகர்வு எல்லாமே உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அதனால் இந்த படத்தை நான் பார்க்கின்ற போது உண்மையிலேயே நாம் ஒவ்வொரு தமிழர்களும் கண்டிப்பாக அதான் அந்த திரைக்கதை இவ்வளவு ஒரு நேர்த்தியாக, இவ்வளவு அழகாக, இப்படி மக்கள் மனங்களை வெல்லக்கூடிய, மக்கள் மனங்களில் ஆழமாக பதியக்கூடிய வகையில் இந்த கதையை திரு தமிழ் அவர்கள், அவர் இங்கே வந்திருக்காரான்னு தெரியல, வரல, அவர் படப்பிடிப்பில் இருக்கிறாரு. அவரையும் நான் இந்த நேரத்தில் மனதார பாராட்டுறேன். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கதை. அந்த வகையில் இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்களுக்கும் அவர்தம் குழுவினருக்கும் இதில் நடித்த அத்தனை கதாபாத்திரங்களை ஏற்ற அத்தனை நடிகர்களுக்கும், அதுபோன்று இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இதயமுள்ள காக்கி சட்டைகள் இருக்கிறார்கள் என்பதை காட்டுகின்ற வகையிலும், எல்லா படத்திலுமே காவலர்கள் என்றாலே வில்லன், காவலர்கள் என்றாலே துப்பாக்கியால் சுடுவர்கள், காவல் நிலையத்தில் கற்பழிப்புக்கு உள்ளாக்கப்படுவர்கள், அல்லது காவலர்கள் என்றாலே மனச்சாட்சி அற்றவர்கள் என்கிற நிலையை போக்கி, காவலர்களும் இந்த படத்தை பார்த்தால் தங்கள் ஒரு மகிழ்வாக கருதுகின்ற ஒரு தருணமாக இந்த படத்தை அந்த ஒற்றை தலைமை காவலராக நடித்த விக்ரம் மூலமாக காவல்துறைகளிலும் கல் நெஞ்சம் அல்ல, காவல்துறையிலும் கனிவோடு பொதுமக்களை அணுகக்கூடிய, பொதுமக்களுடைய உணர்வுகளை புரிந்து அதற்கேற்றவாறு வாய்ப்புகளை வழங்கக்கூடிய, அவர் அந்த விலங்குகளை கைட்ட சொன்னதிலிருந்து, அவர்கள் இருவரை சந்திக்க வைத்ததிலிருந்து, நீதியரசர் அறைக்கு அனுப்பி அவர்கள் விடுதலைக்கு நீங்கள் நீதியரசரை முறையிடுங்கள் என்று சொன்னதிலிருந்து, அதற்கு பிறகு அந்த நீதியரசர் மாற்றப்பட்ட அந்த செய்தியை தொலைபேசியிலாக சொல்வதிலிருந்து, இதையெல்லாம் பார்க்கின்ற போது உண்மையிலேயே காவல்துறையில் இருக்கின்றவர்களுக்கும் இதயம் இருக்கிறது என்பதை அவர்களும் லட்சோப லட்ச தமிழ்நாட்டுடைய காவலர்களும் மனங்கள் குளிர்கின்ற, மகிழ்ச்சி அடைகின்ற வகையிலும் இதை காட்சிப்படுத்தியிருக்கிறார். எந்த ஒரு பிரிதொரு சமுதாயத்தையோ சாதிகளையோ சமூகங்களையோ குற்றம் சாட்டாமல் மிக அற்புதமான ஒரு படைப்பை
ஒரு படைத்திருக்கிற நம்முடைய இயக்குனர் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் இதுபோன்று சிறையில் நீண்ட நெடிய நாட்களாக வாழ்கின்ற சிறைவாசிகளின் விடுதலைக்காக களத்தில் நின்று தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக போராடுகிற ஒருவனாகவும் ஆந்திர சிறையில், கர்நாடக சிறையில், மைசூர் சிறைகளில் வாழ்கின்ற எண்ணற்ற நம் தமிழ் உரிமைகளை மீட்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டவன் என்கிற அடிப்படையிலும் ஒரு அற்புதமான படைப்பை தமிழ் சமூகத்திற்கு தந்திட்ட இயக்குனர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். அனைத்து தாய் தமிழ்நாட்டு உறவுகளும் உலக தமிழ் உறவுகளும் கண்டிப்பாக இந்த படத்தை திரையரங்குகளுக்கு சென்று பார்த்து இதுபோன்று எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய பின்னணியில் இருந்து உருவாகி வருகின்ற நம்முடைய இயக்குனர் போன்ற நம்முடைய தமிழ் போன்ற படைப்பாளிகளை இந்த சமூகம் கொண்டாட வேண்டும், பாராட்டி அங்கீகரிக்க வேண்டும். அதனால் திரையரங்குகளுக்கு சென்று இந்த படத்தை பாருங்கள் என்று வேண்டுகோள் வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.